This video is sponsored by SBO Digital Marketing. It is a mobile-based part-time job. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகு அரிசி வெண்பொங்கல் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வரகு அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், தண்ணீர் 3 3/2 கப், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி நறுக்கியது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, முந்திரி பருப்பு 8 to 10 எடுத்துக்கொள்ளணும், கருவேப்பிலை சில இலைகள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வரகு அரிசியும் பாசிப்பருப்பையும் சிறிது நேரம் ரெண்டையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கொள்ளணும். குக்கரில் தண்ணீர் ஊற்றி அந்த வறுத்த பொருட்களை மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் வர வரை வேக விடணும். ஒரு கடாயில் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் முந்திரி, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிடணும். தாளித்தோம்ல அந்த முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் தாளித்தோம்ல, அந்த தாளிப்பில் இந்த பருப்பு வரகரிசி கலவையை சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிருதுவாக சமைக்கணும். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி சூடாக பரிமாறணும். இந்த வெண்பொங்கலை தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, அப்புறம் சாம்பாரோடு நம்ம சேர்த்து பரிமாறோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை சிறு பிள்ளைகளுக்கு கொடுங்க, குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு ஹாட் டிப்ஸ். இந்த ஹாட் டிப்ஸில் நம்ம மிளகு பற்றி பார்க்க போகிறோம். மிளகு என்ன பண்ணும்னா ஜீரணத்தை மேம்படுத்தும். மிளகு அந்த காய்ச்சல் சளியெல்லாம் போக்கும். இது மிளகு தேனுடன் நம்ம சேர்த்து சாப்பிட்டா தொண்டை வலி, இருமல், சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் இது குணப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்புறம் உடல் எடையை குறைக்குது. உடல் எடையை குறைக்கிறது, சருமத்தில் உள்ள இப்போ ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முகத்தில் ஒரு நல்ல தோற்றத்தை, பொலிவான தோற்றத்தை கொடுக்குது. அப்புறம் ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய்கள்லாம் இருக்கும்ல, ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம், இதுக்கும் இந்த மிளகு நோய்கள்லாம் போக்குது. அதுக்கப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள். அது பாக்டீரியான்னு அது ஒரு கிருமி. அதை தடுக்கிறதுக்கு, அதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த மிளகு யூஸ் ஆகுது. மிளகு மூளையின் செயற்பாட்டை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்க அது உதவுது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? வரகரிசி வெண்பொங்கல் பற்றி பார்த்தோம், அது எப்படி செய்யலான்னு பற்றி பார்த்தோம், ஒரு ஹாட் டிப்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உணவு செயல்முறை பற்றி நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.